இன்னைக்கு நம்ம பார்பி டால் ஹவுஸ் தான் ரெடி பண்ணி விளையாட போகிறோம். ஆல்ரெடி ஹவுஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இங்கே இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இவங்க தான் இந்த பார்பி இந்த டாலோட ஓனர். இவங்க தான் குட்டி பார்பி. இவங்க இங்கே உட்காந்துக்கிட்டோம். நம்ம எல்லாத்தையும் அதுக்குள்ள நம்ம இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அரேஞ்ச் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம இந்த வாஷ் பேஷனையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். வாஷ் பேஷன் கீழேயே இருக்கட்டும். அப்புறம் டேபிள் அரேஞ்ச் பண்ணிடலாம். டேபிள் இங்கே இருக்கட்டும். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கீழேயே அந்த உட்காந்து நம்ம மேக்கப் போடுவோம்ல, அதனால இந்த டேபிளை கீழேயே வச்சுக்கலாம். இது நைட் லேம்ப்பு. கட்டில் வைக்கும் போது இது பக்கத்தில் வச்சிடலாம். இது ஃபோன், மினி ஃபோன். இதை இந்த டேபிள் மேலேயே வச்சுக்கலாம். இது மினி காஃபி டீயோ குடிக்கிற கப்பு. இதையும் நம்ம டேபிள் மேலேயே வச்சிடலாம். இது குட்டி மிரர். இதை நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள்குள்ள போட்டுடலாம். போட்டு மூடி வச்சிடலாம். இது கிளாக்கு. இதை நம்ம இங்கே ஒட்டிடலாம். இந்த சைடு எங்கேயாவது ஒட்டி வச்சிடலாம். இப்போதைக்கு இந்த கிளாக் இங்கே இருக்கட்டும். இப்போ இந்த கட்டிலுக்கு வெறும் கட்டிலாக இருக்கு. இதுக்கு நம்ம பெட்டு தச்சு போட்டுடலாம். இதோ இருக்கு பாருங்க ஸ்பாஞ்சு. இதை அந்த கட்டில் அளவுக்கு கட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அளவு எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த அளவு கரெக்டாக இருக்கும். மேலே ஏறக்குறைய இருந்துச்சுன்னா அதையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். சைடும் கட் பண்ணியாச்சு. இப்போ போட்டுடலாம். கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? பெட் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு இப்படி விட்டால் நல்லா இருக்காதுல்ல. இதுக்கு மேலே இன்னொரு பெட்ஷீட் விரித்து ஒரு தலகாணி வச்சு அந்த டாலுக்கு பெட் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அந்த கட்டிலுக்கு மேட்சாக இருக்குது இந்த கர்ச்சீஃப். இதையே நம்ம பெட்டுக்கு ஒரையாக போட்டுக்கலாம். இப்போ இந்த கர்ச்சீஃபை இந்த பக்கமாக திருப்பி போட்டுட்டு இங்கே பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பெட்டு, இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்படி பண்ணி நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை உள்ளே வச்சிடலாம். அவ்வளோதான், பெட் ரெடி. நல்லா புசு புசுன்னு இருக்க போகுது இந்த பெட்டு. மேட்சாக வேற இருக்கும். பாருங்க, பெட் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இதுக்கு மேட்சாக தலைவாணி பண்ணிக்கலாம். தலைவாணிக்கு இதே ஃபோம் ஷீட் எடுத்து ஒரு தலைவாணி பண்ணால் போதும். சிங்கிள் கட்டில் தானே, அதனால இதை கட் பண்ணிக்கலாம். சின்ன பீஸ் கட் பண்ணிவிட்டு இதிலே நம்ம தலைவாணி பண்ணிடலாம். இந்த கோல்டன் கலர் துணியில் தான் ஃபோம் வச்சு இப்போ நம்ம தலைவாணி ரெடி பண்ண போகிறோம். பார்த்துடலாமா? இங்கே பாருங்கள், இப்படி வச்சு இது ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பண்ணி விட்டுடணும். தலைவாணி ரெடி ஆகிடும். இங்கே மட்டும் நம்ம தச்சிக்கலாம். குட்டி தலைவாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தச்சு போட்டு பார்த்து அவளுக்கு இந்த தலைவாணியை கொடுத்து பெட்டையும் கொடுத்து படுக்க வச்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள், குட்டி தலைவாணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இவளுக்கு கொடுத்துடலாம் இந்த குட்டி தலைவாணியை. வாமா, இங்கே பாரு, உனக்கு நான் பெட்டும் தலைவாணியும் ரெடி பண்ணியிருக்கேன்.
வந்து படுத்துக்கோ. பாத்தீங்களா, மினி பார்பி ரெடி. இப்போ இவளை அவங்க வீட்டிலேயே படுக்க வச்சிடலாம் நம்ம, பெட்டு கொடுத்து. ஓகேவா? ஃபஸ்ட்டு கட்டில் எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் தலைவாணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமாட்டி பார்பியை வந்து அதில் தூங்க வச்சிடலாம். இந்த பார்பிக்கு என்ன நேம் வைக்கிறதுன்ட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பார்பியோட காஃபி டேபிள் இதெல்லாம் காலையில் எந்திரிச்ச உடனே கேட்பா. அதனால அவள் ஃபோனும் வேணும்ல அவளுக்கு, அதனால இதையும் நம்ம இங்கேயே வச்சிடலாம். மிச்சம் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வந்து நம்ம இன்னும் ரெடி பண்ணி இந்த பார்பி உடைய ஹவுஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிடலாம். சரியா? பாய். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ்.